வணக்கம் நண்பர்களே. டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்காக ஏற்கனவே நம்ம 2 மாடல் டெஸ்ட் பார்த்துருக்கோம். மேத்ஸ் கொஷின்ஸ் 30 கொஷின் வச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக 3வது மாடல் டெஸ்ட்டை நேற்று போட்டிருந்தோம். நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. முன்னாடி 2 டெஸ்ட்டை பண்ணவங்களே இந்த டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணவங்களுடைய கவுண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. அதோட ஆன்சருக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின், நிகழ்வெண் பரவலை பயன்படுத்திய வரைபடம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே வயது இடைவெளி கொடுத்துருக்காங்க, மேலே பொருட்கள். ஒவ்வொரு வயது இடைவெளியில் இருக்கிறவங்களும் எவ்வளோ பொருட்களை பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு டேட்டா கொடுத்துட்டு, மேலே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எந்த வயது இடைவெளி ஜோடி சமமான எண்ணிக்கையில் பொருட்களை கொண்டுள்ளனன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நமக்கு சமமாக இருக்கிறது இதோ பாருங்கள், இதுவும் இதுவும். அப்போ இந்த கேப் எங்கே வருது அப்படின்னா 10 to 15க்கும், அதே மாதிரி இந்த கேப் எதுக்கு வருது அப்படின்னா 35 to 40 அந்த ரேஞ்சுக்கும் வருது. ஸோ ஆன்சர் 10 to 15 மற்றும் 35 to 40 அப்படிங்கிறது தான். நம்ம புரியுதுங்களா? இவங்க 2 பேரும் தான், இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க தான் 10 பொருட்களை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அது 2 தான் சமம். மற்ற எதுவும் அந்த மாதிரி ஈக்குவலாக இல்லை பாருங்கள். நம்ம புரியுதுங்களா? அடுத்தது, இது ரொம்ப நீங்கள் சம்மெல்லாம் போட்டு பார்க்க வேண்டியது கிடையாது. அந்த டயக்ராம் பார்த்து அப்படியே சொல்கிறது தான். 2வது கேள்வி, 3/8 ஹோல் பவர் 5 இன்ட்டு 3/8 ஹோல் பவர் 4 வகுத்தல் 3/8 ஹோல் பவர் 9 மதிப்பு என்ன, இல்லை சுருக்குகன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம ஏற்கனவே 2 ஃபார்முலா சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஒன்றும் இல்லை, a பவர் m இன்ட்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. சப்போஸ் a பவர் m வகுத்தல் a பவர் n ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. இங்கே ஃபார்முலாவை சொல்லாமே என்னால் சொல்ல முடியும். ஆனால் எக்ஸாமில் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின் கேட்குறாங்கன்னா அது யூஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். பேஸ் ஈக்குவலாக இருந்து நடுவில் மல்டிப்ளை இருந்தால் பவர் 2த்தையும் ஆட் பண்ணிக்கணும். அதுவே பேஸ் ஈக்குவலாக இருந்து நடுவில் வகுத்தல் இருந்தால் பவர் 2த்தையும் சப்ராக்ட் பண்ணிக்கணும். புரியுதா? நடுவில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். நடுவில் பெருக்கல் இருந்தால் பவரை ஆட் பண்ணிக்கணும், வகுத்தல் இருந்தால் பவரை மைனஸ் பண்ணிக்கணும். பேஸ் மட்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். 3/8 3/8 3/8. அப்போ பிரச்சனை இல்லை. அந்த 3/8 அப்படியே வச்சுக்கணும். பவர் பாருங்கள், இங்கே 5 இங்கே 4, 5 4 கூட்டினீங்கன்னா 9, நடுவில் பெருக்கல் இருக்கிறதால. இங்கே வகுத்தல் இருக்குது, அதனால் இந்த பவரை மைனஸ் பண்ணணும். அப்போ 9 மைனஸ் 9, 9ல் 9 போயிடுச்சுன்னா 0. எந்த நம்பருடைய பவரில் 0 இருந்தாலும் ஆன்சர் என்ன அப்படின்னா 1. எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 1. முடிஞ்சிச்சு பாருங்கள். சின்ன கொஷின் தான், சரிங்களா? அடுத்ததாக 3வது கேள்வி, ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 42 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மையக்கோணம் 60 டிகிரி எனில் அதன் சுற்றளவை காண்க. வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெரிமீட்டருக்கு ஃபார்முலா L + 2R அப்படிங்கிறது ஃபார்முலா. L கண்டுபிடிக்கணும்னா Lக்கு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். θ/360 இன்ட்டு 2πr அப்படிங்கிறது தான் வட்டத்தினுடைய L கண்டுபிடிக்க ஃபார்முலா. தீட்டாவுடைய வேல்யூ தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60 டிகிரி. 60/360 இன்ட்டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 42. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 0 0 1 6 6 6 36 6 7 42 42 கேன்சல் ஆகிடும். அப்போ 2 இன்ட்டு 22 என்ன கிடைக்குதுன்னா 44. ஸோ அந்த வட்டக்கோண பகுதியினுடைய நீளம்னு கேட்டிருந்தாங்கன்னா 44 முடிச்சுட்டு இருக்கலாம். அவங்க கேட்டிருக்கிறது சுற்றளவு. சுற்றளவுக்கு கூட என்ன சேர்ந்துருக்கு? 2R. ஆரம் 42, 2Rனா 2 இன்ட்டு 42 84. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 4 4 8, 8 4 12, 128 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதாம்மா? அடுத்ததாக பாருங்கள், 4வது கேள்வி, A மற்றும் B ஆகியோர் இணைந்து ஒரு வேலையை 20 நாளிலும் B மட்டும் தனியாக அதே வேலையை 30 நாளிலும் முடிப்பார் எனில் A மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? AB 2 பேரும் சேர்ந்து சொல்லிட்டாங்க. ஒருத்தர் தனியாக கொடுத்துட்டு ஒரு தனியாக கேட்டிருக்காங்க. இப்படி கொடுக்குறாங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தனியாக கேட்குறாங்கன்னா 2 பேரையும் சேர்த்து கேட்குறாங்கன்னா மேலே 2த்தையும் ப்ளஸ் பண்ணணும், தனியாக கேட்குறாங்கன்னா மைனஸ் பண்ணணும். அப்போ 30லேருந்து 20 மைனஸ் பண்ணேன்னா 10 பை கீழே அந்த 2 நம்பரையும் பெருக்கிட்டோன்னா முடிஞ்சிச்சு. நம்ம புரியுதா? ஒருத்தர் மட்டும் தனியாக கேட்குறாங்கன்னா மேலே மைனஸ் பண்ணிவிட்டு கீழே பெருக்கணும். 0 0 கேன்சல் ஆகிடும். 1/3 6 60. அப்போ 1/60 தலைகீழாக எழுதிட்டோன்னா 60/1. ஸோ A மட்டும் அந்த வேலையை தனியாக எத்தனை நாளில் முடிப்பார்னா 60 நாட்களில் முடிப்பார். ஆப்ஷன் ஏ. அடுத்ததாக கேள்வி எண் 5, ரூபாய் 2500க்கு 3% வருட வட்டிக்கு தனி வட்டியில் வரும் தொகையும் ரூபாய் 1500க்கு 5 வருடம் 7%
ஆண்டிற்கு வரும் தனி வட்டியும் சமம் எனில் மொத்த ஆண்டு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? I = PNR by 100. ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலே போதும். P முதல்ல பாருங்கள், Pயோட வேல்யூ 2500, N தெரியாது, இன்ட்டு R வட்டி வீதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 3%. அப்போ 3/100 ஈக்குவல் டு ரெண்டாவது 1500 இன்ட்டு வருடம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 5 இன்ட்டு வட்டி வீதம் 7. அப்போ 7/100. அவ்வளோதான், கேன்சல் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு பாருங்கள். 100 100 கேன்சல் ஆகிடும். 2500 2 0, 1500 2 0 கேன்சல் ஆகிடும். அடுத்ததாக 1 3 3 I 3 15, 1 5 I 5 25, 1 5 1 5 கேன்சல் ஆகிடும். அப்போ N = என்ன மட்டும் நிற்குது அப்படின்னா 7 மட்டும் நிற்குது. அப்போது ஆண்டுகள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 7 ஆண்டுகள். வேறு ஒன்றுமே இல்லை பாருங்கள், ரொம்ப சிம்பிளானது தான். I = PNR/100 ஃபார்முலா தெரிஞ்சு அப்ளை பண்ணோன்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்ததாக 6வது கேள்வி. ஒரு மரமானது ஆண்டுக்கு 1.8 மடங்கு உயரமாகிறது. தற்போது அந்த மரத்தின் உயரம் 64 சென்டிமீட்டர் எனில் 2 வருடத்திற்கு பிறகு அந்த மரத்தின் உயரம் எவ்வளவாக இருக்கும்? இப்போ 64 வருஷத்துக்கு 1.8 மடங்கு உயருது பாருங்கள். அப்போ இன்ட்டு 1/8, 1 8 8 8 8 64. அப்போ 64 சென்டிமீட்டர்லேருந்து மடங்கு 64 சென்டிமீட்டர்லேருந்து 8 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கும். அப்போ 8 சென்டிமீட்டர் வந்துச்சுன்னா 64 8 72. அடுத்த வருஷம் இந்த 78லிருந்து 1/8 மடங்கு வளருது. 1 8 8 9 8 72. அப்போ 9 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கும். 72 கூட ஒரு 9 வளருது. அப்போ 72 9ஐயும் கூட்டினோன்னா 81. அப்போ ரெண்டாவது வருஷத்தில் அந்த மரம் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னா 81 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி. அவ்வளோதான். அந்த லாஜிக் என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள். 7வது கேள்வி. ஏவின் மாத வருமானம் பியின் வருமானத்தை விட 40% அதிகம். எனவே ஏயின் மாத வருமானத்தை விட பியின் மாத வருமானம் எத்தனை சதவீதம் குறைவுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், முதல்ல அவங்க கொடுக்கறது எவ்வளோ சதவீதம் அதிகம்னு கொடுத்துருக்காங்க, 40% அதிகம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல 40 அப்படியே போட்டுக்கோங்க. எவ்வளவு அதிகமோ அதை கீழே போட்டுக்கோங்க. 40% அதிகம். ஸோ அது பொதுவாகவே சதவீதம் அப்படின்னாலே 100. கரெக்டாக? 100 கூட 40 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 140. அதிகம்னு சொன்னதால் 40 ஆட் பண்ணுறோம். குறைவுன்னு சொல்லியிருந்தோன்னா 40 மைனஸ் பண்ணியிருப்போம். இன்ட்டு சதவீதம்னாலே 100 பேஸ் பண்ணது, அதனால் 100. முதல்ல அவங்க சொன்ன பர்சன்டேஜை அப்படியே போட்டுக்கிறோம். அதிகம்னா கீழே 100 கூட ஆட் பண்ணி போடுறோம். குறைவுன்னா 100லேருந்து மைனஸ் பண்ணி போடுறோம். பாருங்கள், 0 0 கேன்சல் ஆகிடும். 2 4 7 2 14. 2 × 100 200. அப்போ 200/7. 200 7 அடித்தோன்னா 7 14, மீதி 6. 8 7 56, மீதி 4. அந்த 4 அப்படியே வச்சுக்கிறோம். பையில் இருக்கிற 7 அப்படியே வந்துடும். ஸோ ஆன்சர் 28 4/7%. ஆப்ஷன் ஏ. சரிங்களாம்மா? அடுத்ததாக கேள்வி எண் 8. ராகுல் 7/6/2006 அன்று ரூபாய் 4000 கடனாக பெற்று அதை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். வட்டி சதவீதம் 5 கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு? பாருங்கள், அமௌண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய். அதே தான், தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. 4000. தனி வட்டிக்கு என்ன ஃபார்முலா? PNR/100. அதை தான் யூஸ் பண்ண போகிறோமே. அமௌண்ட்டு 4000 இன்ட்டு என்ன பார்க்கணும், 7 6லேருந்து 19 8 வரைக்கும். கரெக்டாக? இப்போ பாருங்கள், ஜூன் மாதத்தில் 7ஆம் தேதி வாங்கியிருக்காரு. ஜூன் மாதம் மொத்தம் 30 தேதி. 30ல் 7 போயிடுச்சுன்னா 23. ஜூலை மாதம் ஃபுல்லாக வச்சுருந்துருக்காரு. ஜூலை மாதம் 31 நாள். ஆகஸ்ட்டில் 19ஆம் தேதி திருப்பி கொடுத்துருக்காரு, 19. ஸோ 9 1 10 3 13, மீதி 1 2 3 5 1 6 1 7. அப்போ 73 நாள். எப்போவுமே நமக்கு எண்ணை பொறுத்த வரைக்கும் இயர்ஸில் தான் இருக்கணும். இங்கே 73 நாள்னு இருக்குது. ஒரு வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை நாள்னா 365 நாள். அப்போ 73/365. கேன்சல் பண்ண முடியுமானா முடியும். லாஸ்ட் நம்பரை மட்டும் யோசிச்சிங்கன்னா போதும். பாருங்கள், 1 3 3 I 3 15. அப்போ கேன்சல் பண்ணோன்னா என்ன கிடைக்குதுன்னா 1/5 இன்ட்டு ஆர். ஆறுங்கிறது வட்டி வீதம் 5%. அப்போ இன்ட்டு 5 பை கீழே என்ன வந்துடும் அப்படின்னா 100. 2 5 கேன்சல் ஆகிடும். 2 0வும் கேன்சல் ஆகிடும். அப்போ வட்டி வீதம் வட்டி வந்து 40 ரூபா. அவர் வாங்கினது 4000 ரூபா. வட்டி ஒரு 40 ரூபா.
அப்போ அவர் எவ்வளோ தரணும் அப்படின்னா 4040 ரூபா தரணும். சரிங்களா? இதில் 2 ஆப்ஷன் வராது அப்படின்ட்டு நம்மளால் முதல்லையே முடிவு பண்ணுற முடியும். எது 4000 ரூபா வாங்கியிருக்கேன், கண்டிப்பாக அதை விட அதிகமாக தான் தரணும். அப்போ 4000ம் வராது, 3500ம் வராது. மீதி இடத்துல எதுங்கிறத யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கள். சரிங்களா? அடுத்து 9வது கேள்வி. ஏபிசிடி என்பது ஒரு செவ்வகம் மற்றும் ஏபிஇ என்ற முக்கோணத்தின் இ என்ற உச்சி சிடியில் உள்ளது. ஏபி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் மற்றும் முக்கோணத்தின் பரப்பளவு 10 சதுர சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் சுற்றளவானது. ஒன்றும் இல்லை, கொஷினை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏபிசிடிஇ, ஏபிசிடி இது ஒரு செவ்வகம்னு சொல்லிட்டாங்க. சரியா? அடுத்தது ஏபிஇ அப்படிங்கிற முக்கோணத்தோட ஈன்ற உச்சி சிடியில் இருக்குது. இது இருக்கா சிடி, சிடியிலேருந்து ஏபி, அப்போ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா இ வந்துடும். இந்த ஈங்கிறது சிடியில் மேலே இருக்குது. மற்றும் ஏபி 5 சென்டிமீட்டர், ஏபி இந்த லென்த்து வந்து 5 சென்டிமீட்டர். முக்கோணத்தின் பரப்பளவு 10 சென்டிமீட்டர். ஒன்றுமே இல்லை, முக்கோணத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இதுதான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10. இதில் இதான் பேஸு. பேஸ் வந்து 5. அப்போ இங்கே வகுத்தல் இருக்கிற 2 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போயிடும். இந்த 5 கூட அடிச்சிடலாம். 1 5 5, ஈரஞ்சு 10. வகுத்தில் இருக்க 2 இங்கே வந்துடும். அப்போ ஹைட் ஈக்குவல் டு என்னவாயிடும்னா ஈ2 4. ஹைட்டுங்கிறது இதுதாம்மா, தோருக்கு பாருங்கள், இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது ஹைட்டு. இது 4னா இது ஃபுல்லாக இங்கே டச் ஆகிருக்கின்றதால இந்த சைடும் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? அதே 4 தான் இருக்கும். முடிஞ்சிச்சா பாருங்கள். ஏபி 5, பிசி 4. அதாவது நீளம் 5, அகலம் என்னவாயிடுதுன்னா 4. நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் சரி, இல்லை இப்படியே கூட சொல்லுங்களேன். சுற்றளவுனா சுற்றி வரக்கூடிய அளவு. 5 ஒரு 4 9, இது ஒரு 5 9 5 14, இது ஒரு 4 18. அப்போ இதோட சுற்றளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா 18 சென்டிமீட்டராக இருக்கும். முடிஞ்சிச்சு பாருங்கள். நீங்கள் இல்லாட்டி நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி தான். ஃபார்முலா என்ன? 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. அப்போ எல் ப்ளஸ் பி 5 4 9, 2 இன்ட்டு 9 18. முடிஞ்சிச்சு. சரிங்களாம்மா? ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் தான், ஆனால் கொஞ்சம் ஏபிசிடிலாம் சொல்லி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து 10வது கேள்வி. இரு எண்களின் மீ போவா 12, அவற்றின் வித்தியாசம் 12, அந்த எண்களை காண்க. இப்போ இதுக்கு ஆப்ஷன்லேருந்தே பண்ணலாம். ஹெச்சிஎஃப் 12, அதாவது 12ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். 66 12ஆம் வாய்ப்பாட்டில் வராது, இது கிடையாது. 70 82 வரும், 94 106 வரும், 84 96 வரும். அதோட அதே மாதிரி 12ஆம் வாய்ப்பாட்டில் வருது, ஓகே. ஹெச்சிஎஃப் 12ஆன்னு பார்க்கணும். 70 82 12ஆம் வாய்ப்பாட்டில் போட்டிங்க. 70 12ஆம் வாய்ப்பாட்டில் வராது பாருங்கள். இங்கே சொல்லும்போது சொல்லிட்டேன் பாருங்கள். நான் 72ன்னு பார்த்துட்டு சொல்லிட்டேன். அப்போ 70ம் வராது. ஏன்னா 72 தான் 12ஆம் வாய்ப்பாட்டில் வரும். கரெக்டாக? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 96 96 தான் 12ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 94 வராது. அப்போ இதுவும் கிடையாது. முடிஞ்சு போச்சு. வெறும் இந்த பாயிண்ட்டை வச்சே சொல்லிக்கலாம். ஹெச்சிஎஃப் 12னா இங்கே பார்க்குறேன் கொடுத்துருக்கிறதுல எந்தெந்த நம்பர்லாம் 12ஆம் வாய்ப்பாட்டில் வருதுன்ட்டு. 3 ஆப்ஷனில் இருக்கிற நம்பருமே 12ஆம் வாய்ப்பாட்டில் வரல, இது மட்டும்தான் வருது. அப்போ ஆன்சர் 84,96. ஒருவேளை 2 ஆப்ஷன் அப்படி வந்திருந்தா நீங்கள் அதுக்கு ஹெச்சிஎஃப் எடுத்து பார்த்து போட்டிங்க அப்படின்னா 12 வருதான்னு பார்த்துலாம். 12ஆம் வாய்ப்பாட்டில் வந்திருந்தா கண்டிப்பாக அப்படி கொடுக்கல. அதனால் இது ரொம்பவே ஈஸி. 84,96. டிஃப்ரென்ஸும் பார்த்தீங்கன்னா 96ல் 84 போயிடுச்சுன்னா 12 கரெக்டாக வருது பாருங்கள். சரிங்களா? ஸோ இது நம்ம கொடுத்துருந்த அந்த மாடல் டெஸ்ட்டு 3ல் ஃபஸ்ட்டு 10 கேள்விக்கான ஆன்சர். அடுத்தடுத்த 10 கேள்விகளுக்கான விடைகளை நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.